இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு குழம்பு. ஒரு முழு பூண்டை குக்கரில் வேக வச்சு இந்த குழம்பு செய்வாங்க. இது ரொம்பவே நல்ல ஒரு வித்தியாசமான சுவையோடு இருக்கும். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு 10-15 பல் ஒரு முழு பூண்டு அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். நம்ம பருப்பு வேக வைக்கும் போது வெள்ளைனா வேறு ஏதாவது வேக வைக்கும் போது கூடவே சேர்த்து கூட வேக வைக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த குழம்பு தாளிச்சிக்கலாம். அந்த சைடு குக்கரில் பூண்டு வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ஆனியன், கருவேப்பிலை, இந்த குழம்புக்கு நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் எப்போவுமே குழம்பு ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டோடு இருக்கும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த வெங்காயம் ஈஸியாக வதங்கும். பூண்டு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி இந்த தோலை ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே அந்த தோல்லேருந்து அந்த பூண்டு வெளியே வந்துடும். ஸோ நம்ம யூஸ்வலாக பூண்டை அரைச்சிட்டு இல்லைனா எண்ணெயில் வதக்கிட்டு போடுவோம். ஸோ அந்த மாதிரி போடுறது அது வேறு ஃப்ளேவர். இந்த மாதிரி வேக வச்சு போடும்போது அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ரொம்பவும் இந்த பூண்டை மசிச்சிடக்கூடாது. மசிச்சிட்டா குழம்பு ரொம்பவே ஸ்வீட் ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக கடைஞ்சா மாதிரி இந்த குழம்புல இதை ஆட் பண்ணிக்கணும். இந்த பூண்டும் குழம்புக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். பூண்டு வாயு பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதில் நான் ஒரு 3.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் கொஞ்சமாக தான் குழம்பு வைக்க போகிறேன். ஸோ அதனால தான் ஒரு 3.5 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் எப்படியும் தண்ணி சுண்டிடும். ஸோ 3 டம்ளர் குழம்புக்கு நான் 6 ஸ்பூன் மிளகாப்பொடி ஆட் பண்ணுறேன். உங்களுடைய மிளகாப்பொடி ஒரு வேளை காரமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாகவும் ஜாஸ்தியாகவும் நீங்கள் மாற்றி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 3 டம்ளர் தண்ணிக்கு 6 ஸ்பூன் மிளகாப்பொடி ஆட் பண்ணுறேன். குழம்பு மிளகாப்பொடி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சது. இதில் நம்ம புளியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி புளி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் மாதிரி புளி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் புளியை கரைச்சிட்டும் ஆட் பண்ணலாம். நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வந்த பிறகு நம்ம இதில் அந்த பூண்டு அரைச்சி வேக வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எண்ணெய் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இது ஒரு சிலர் இதையே ஒரு 1/2 மணி நேரம் கொதிக்க வச்சு எடுப்பாங்க குழம்பு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இதில் கொஞ்சோண்டு அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வத்த குழம்பு பொடி இல்லைனா பருப்பு பொடி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணோன்னா குழம்பு திக்னஸ் கிடச்சிடும். வத்த குழம்பாக செய்யும் போது இதில் 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் மாதிரி நம்ம வத்த குழம்பு பொடி ஆட் பண்ணுவோம். மற்ற குழம்புக்குலாம் ஜஸ்ட் ஒரே 1 ஸ்பூன் ஆட் பண்ணோன்னா குழம்புக்கு திக்னஸ் கிடைக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட வத்த குழம்பு பொடி அதுவும் இல்லைனா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை தண்ணியில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு திக்னஸ் கிடச்சிடும். கொதிச்சா கொஞ்சம் திக்னஸ் ஆகும். கொஞ்சம் ஆறின உடனே ஒரு 10 மினிட்ஸில் இன்னும் கொஞ்சம் திக் ஆகிடும். ஆறும் போது அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது நீங்கள் பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் இல்லை தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பூண்டு குழம்பு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.